கடவுளுக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த சமய நல்லிணக்க மாநாட்டிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற கருத்தை கொண்ட ஒரு தேசமாய் காணப்படுகிறது. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பிக்கையிலே பல்வேறு சமயங்களை நாம் பின்பற்றினாலும் நாம் இந்த உலகத்திலே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே கடவுளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எந்த ஒரு சமயத்தை நாம் பின்பற்றினாலும் நாம் அதன்படி நம்முடைய சமயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் விரும்புகிறோம். இந்த நேரத்திலும் நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நல்ல போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல இஸ்லாமிலேயும் இந்துயிசம் எல்லாவற்றிலேயும் அநேக போதனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா போதனைகளும் மனிதர்களுக்கு அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே நடக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே எல்லாரோடு பழக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ கற்றுப்படுத்தாலும் இந்த நல்ல காரியங்களை பின்பற்றுவது என்பது கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த நல்ல காரியங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பின்பற்றும் பொழுது அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். கடவுள் அநேக நல்ல காரியங்களை சொல்லுகிறார். அதில் மிகவும் பிரதானமான ஒரு காரியம், இந்த உலகத்திலே ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு தரப்பட்ட மக்களாய் இருந்தாலும் அன்பு என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே நம்மை ஒருங்கிணைக்கிறதாய் காணப்படுகிறது. பல்வேறு சமயமாய் நாம் காணப்பட்டாலும், பல்வேறு விதங்களிலே நாம் வேறுபட்டாலும் இந்த அன்பு என்கின்ற ஒரு வார்த்தை நம்மை ஒருங்கிணைக்கிறதாய் காணப்படுகிறது. கடந்த காலங்களிலே வெள்ள பாதிப்பின் நிமித்தமாக நம்முடைய பகுதி மிகவும் கடினமான நல்ல ஒரு இணக்கத்தோடு வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்வாராக. நல்ல ஒரு இணக்கத்தோடு வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்வாராக. ஒரு மனிதனுடைய ஆபத்திலே, ஒரு மனிதனுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே அவன் எந்த மதம் எந்த ஜாதி எப்படிப்பட்ட கடவுளை அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் என்பது முக்கியமல்ல. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆபத்தின் சூழ்நிலையில யார் உதவி பண்ணினாலும், யார் உதவி செய்தாலும் அது மனித இணக்கத்தோடு மனிதத்தின் தன்மையாக உதவி செய்கின்ற ஒரு பண்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அநேக காரியங்கள் வேதத்திலே, பைபிளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது காரியம், நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழும் பொழுது இந்த உலகத்திலே நாம் பேறு பெற்றவர்களாய் காணப்படுவோம். அநேக நேரங்களிலே குடும்பத்திலே நாம் ஒருவருக்கொருவர் மன்னியாமல் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கலாம். நம்முடைய அண்டை வீட்டாரோடு நாம் பிரச்சனையின் மத்தியிலே மன்னிக்காமல் காணப்படலாம். நம்முடைய ஐக்கியத்திலே ஒருவேளை குறைபாடு நிமித்தமாய் மன்னிக்காமல் காணப்படலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் இந்த உலகத்திலே நாம் மன்னித்து மறந்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுவதற்கு இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு வழிகளை ஏற்படுத்துகிறார். ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போவதும் இல்லை. கடவுள் இந்த உலகத்திலே நிர்வாணியாய் நம்மை படைத்தார், நிர்வாணியாகவே நாம் போகிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்போம். இந்த உலகத்திலே ஒருவர் மீது ஒருவர் கோபப்பட்டு, ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டு, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இந்த உலகத்திலே எதையும் கொண்டு போவதில்லை.
நாம் எப்படி வந்தோமோ அப்படியே நாம் போக போகிறோம். இந்த உலகம் இதுதான். ஆகவே இந்த உலகத்திலே நாம் எல்லாரிடத்திலேயும் ஐக்கியமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த சமய நல்லிணக்க மாநாடு என்பது நாம் சமயத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் கடவுள் நமக்கு அநேக நல்ல காரியங்களை எல்லா மதத்திலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்ந்தவர்களாய், அன்புள்ளவர்களாய், மன்னிக்கிற சிந்தையுடையவர்களாய், நாம் பொறுமையுடையவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆகவே நாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லாரையும் நேசிப்போம். எந்த ஒரு காரணத்தை கொண்டு நாம் பிளவை ஏற்படுத்தாதபடி இந்த உலகத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.